நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டேப்பர் டர்னிங் ஃபார்மேட்டு. இதில் மொத்தம் வந்து 4 வகையாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா G01XZF. இது வந்து இந்த 2 ஆக்சிஸும் மூவ் பண்ணி டேப்பர் அடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா ஹேங்கிள். ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷன் எக்ஸில் கொண்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ ஏ வேல்யூ கொடுத்து டேப்பர் அடிக்கலாம். இது ரெண்டாவது மெத்தட். அதுக்கப்புறம் 45 டிகிரி ஒன்லி. இதை பார்த்தோம் அப்படின்னா இஜெட்டில் கொண்டு நிப்பாட்டி சி வேல்யூ கொடுத்து இது ஒன்லி 45 டிகிரி மட்டும் தான் அடிக்க முடியும். 45 டிகிரி மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் டபிள்யூ ரிலேட்டிவ் வேல்யூ. இது வந்து எப்படின்னா இது ரேடியஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், சேம்பருக்கும் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு டபிள்யூ வேல்யூ கொடுத்தோம்னா மைனஸில் கொடுத்தோம்னா இது வந்து சேம்பர் எடுத்துக்கும். இதே நம்ம எக்ஸ் வேல்யூ டபிள்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரேடியஸ் யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரேடியஸுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வேல்யூ மொத்தம் வந்து 4 வகையாக நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ராயிங். அது மூலயமா வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொன்றும் எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு ஜாபு காம்பனண்ட் பார்க்குறோம். அதோட டயாமீட்டர் வேல்யூ 100 இருக்குது. சேம்பர் பார்த்திங்கன்னா 2x45 டிகிரி. 45 டிகிரி பொறுத்தவரை எப்பொழுதுமே வந்து சேம்பர் வந்து 2 mm லென்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ரேடியல் வேல்யூ 2 mm தான். அப்போ டயாமீட்டர்களாக பார்த்தோம் அப்படின்னா 4 mm. அப்போ வந்து டயாமீட்டர் வந்து மேக்ஸிமம் டயாமீட்டர் 100லேருந்து -4 கழித்தோம் அப்படின்னா 96. அதை தான் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூவில் கொடுக்கணும் 96. இந்த எக்ஸ் வேல்யூ 96. அதுக்கு முன்னாடி 0ல் நம்ம வந்து பொசிஷன் நிப்பாட்டிக்கணும். நான் உங்களுக்கு இந்த சேம்பரோட லென்த்து ப்ரோக்ராம் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். இதை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் 96, எக்ஸ் 100, இஜட் -2 அப்படி கொடுத்தோம்னா ப்ரோக்ராம் வந்து அடிக்க முடியும். இதுவும் அதேமாரி தான். இது வந்து ரெண்டாவது ஃபார்மேட்டு. எக்ஸ் 96, எக்ஸ் 100, ஏ -45 டிகிரி, ஏ 135 டிகிரி. இந்த 2 டிகிரியுமே நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து ஏ -45ங்கிறதும் வந்து கொடுக்கலாம், ஏ 135ங்கிறது கொடுக்கலாம். இது வந்து எப்படி கொடுக்குறதுங்கிறது இதுக்கு தனியாக ஒரு டெமோ வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதோட 2 வீடியோவுமே நம்ம கொடுத்து நம்ம வந்து நம்ம சேம்பர் அடிக்கலாம். அதே மாதிரியே வந்து ஸ்டாண்டர்டு தான். எக்ஸ் 96ல் நிப்பாட்டுறோம், எக்ஸ் 100. இதில் வந்து ஏ -45 டிகிரி நம்ம கொடுக்குறோம், அல்லது ஏ 135 டிகிரி வந்து நம்ம கொடுத்து வந்து இந்த சேம்பர் வந்து நம்ம அடிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 3ஆவது மெத்தடு. இது வந்து G01X96 இஜட் -2 C2 கொடுத்தோம்னா இதுவும் வந்து சேம்பர் அடிக்கும். அதே சேம்பர் அதே அடியும். என்னடா அது எக்ஸ் வேல்யூ கொடுக்காம இஜட் -2 கொடுத்துருக்க பார்த்தோம்னா இது ஒரு மெத்தடு. இந்த C2ங்கிறது வந்து எப்பொழுதுமே 45 டிகிரி மட்டும்தான் அது கால்குலேஷன் பண்ணிக்கும். நம்ம எக்ஸ் வேல்யூவில் நிப்பாட்டிட்டு இஜட் -2 C2 கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சேம்பருக்கான அமௌண்ட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கும், கால்குலேஷன் பண்ணி அதுவே எடுத்துக்கும். இது ஒரு மெத்தடு. இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க கம்பெனியில். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் 45 டிகிரி தான் சேம்பர் கேட்பாங்க. அதனால் வந்து அதே கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா 4th மெத்தடு. இதுவும் எக்ஸ் 96ல் பொசிஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் 100 W -2. அதாவது வந்து டபிள்யூங்கிறது வந்து ரிலேட்டிவ் வேல்யூ. நம்ம அப்சல்யூட்டிவ் இன்க்ரிமெண்டல் கேள்விப்பட்டிருப்போம். அந்தமாரி இது வந்து இன்க்ரிமெண்டல் வேல்யூவான ரிலேட்டிவ் வேல்யூ. இது நம்ம கொடுக்குறனால வந்து மைனஸில் கொடுத்தா மைனஸில் போகும், ப்ளஸில் கொடுத்தா ப்ளஸில் வரும். அதாவது நம்ம ரேடியஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அதை சேம்பர் அடிக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு இந்த 4 மெத்தடையும் வந்து நான் வந்து இந்த சிமுலேட்டர் மூலிமா வந்து இதோட ஜாப் வந்து நான் வந்து சேம்பர் அடித்து நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இதை நம்ம எப்படி வந்து சேம்பர் அடிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். மீண்டும் இதுபோல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் நண்பர்களே.